வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில யம்மியான பன்னீர் சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். வாங்க பன்னீர் சாண்ட்விச் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு சாண்ட்விச் பிரெட் வேணும் நம்மளுக்கு. சாண்ட்விச் பிரெட்னா ஸ்டஃபிங் வைக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு வந்து நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். தென் பன்னீரை வந்து நல்லா கியூப்ஸா குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா சாப் பண்ணி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடி பொடியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேப்சிகம், என்ன கலர் வேணா கேப்சிகம் நீங்க எடுத்துக்கலாம். தென் சீஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் வந்து இந்த ஸ்லைஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, சீஸ் அதை எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஸ்டஃபிங் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஏன்னா இது வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ண போறோம். கொஞ்சம் ராவாவும் இருந்தாலுமே சாண்ட்விச்சுக்கு வந்து அது நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கேப்சிகமும் வெங்காயமும் இதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் நல்லா சாட்டே ஆகட்டும். கேப்சிகம் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படியே தனியாக வந்து அதை மட்டும் எடுத்துடுவாங்க. நம்ம ஸ்லைஸாக போட வேண்டாம் கேப்சிகம். அதையுமே நல்லா சாப் பண்ணி போட்டுட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடும் போது அதையும் வந்து நம்ம வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா சாட்டே ஆகட்டும். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் எல்லாம் முடிச்சிட்டோம்னா சாண்ட்விச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து இந்த வெஜிடபிளான வெங்காயமும் இந்த கேப்சிகமும் கொஞ்சம் வதங்கியிருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் வதங்குறதுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் நம்ம நார்மல் என்ன சால்ட் சேர்த்தாலுமே ஓகே. ஆனால் கல் உப்பு சேர்க்க வேண்டாம், சால்ட் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அதையும் வந்து நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுவோம். நம்ம தக்காளியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்லாம் வேண்டாம், சும்மா ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் தக்காளியுமே. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த 3 வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நல்லா சாட்டே பண்ணி அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த ஆயில் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சாட்டே பண்ணிடுவோம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் பன்னீரை வந்து அந்த கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறத இதில் ஆட் பண்ண போறோம். ஸோ பன்னீரை போட்டு ரொம்ப நம்ம வந்து கலர வேண்டாம். ஏன்னா நம்ம கியூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து நம்ம அதை கலரிட்டே இருந்தோம்னா அந்த கியூப்ஸ் வந்து உடஞ்சிரும். நம்ம துருவி போடலை, துருவி போட்டால் வந்து நிறைய பேன்லேயே ஒட்டிடும் நம்மளுக்கு. ஸோ எப்பவுமே வந்து பன்னீர் சாண்ட்விச் பண்றீங்கன்னா கியூப்ஸா கட் பண்ணியே போடுங்க. அட் லாஸ்ட் கொஞ்சம் அது வதங்கின பிறகு அந்த ஒரிகானோ நம்ம ஆட் பண்றோம். ஒரிகானோ வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். இன்கேஸ் ஒரிகானோ இல்லைன்னா நீங்க வந்து கஸ்தூரி மேத்தி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா சாண்ட்விச் பிரெட், அதாவது 2 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் எடுத்துக்கிறது வந்து இன்னைக்கு வந்து மயோவும் டொமேட்டோ கெச்சப்பும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒரு சைடு ஆஃப் பிரெட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ மயோவை ரொம்பலாம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு நான் வெஜ் மயோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பன்னீர் சாண்ட்விச் தான், ஸோ வெஜ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நல்லாவே வந்து மயோ வந்து நல்லா ஃபுல்லாக பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த 2 கெச்சப்புமே வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். நீங்க இது ஆப்ஷனல் தான். மயோனஸ் நீங்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வந்து டொமேட்டோ கெச்சப்பு இல்லை சில்லி சாஸ் இருக்கு இல்லையா, அது கூட லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டாப்பிங் மாதிரி தான் இந்த கெச்சப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த 2 சாண்ட்விச் பிரெட்மே பார்த்தீங்கன்னா பேஸ் தான் இது. ஸோ இது பேஸ் பண்ணி இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இன்னொரு பிரெட்டை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நல்லா சாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பன்னீர் ஸ்டஃபிங் தான் இது, வேற எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த அரிகோனோவும் இருக்கும், இல்லை இந்த வெஜிடபிளான வெங்காயம், இந்த தக்காளி, கேப்சிகம் அது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் சாட்டேவும் இருக்கும், கொஞ்சம் ராவாகவும் இருக்கும். இப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ஆல் ஓவர் பிரெட்டோட கார்னர்ஸுமே போய் ரீச் ஆகுற மாதிரி நல்லா ஸ்டஃபிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம். இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு பிரெட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த ஒரு சாஸுமே நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டஃபிங் எல்லாம் முடிச்ச பிறகு இதுக்கு மேலே லைட்டாக வேணும்னா இந்த மயோவோடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த மயோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மயோ யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து இது விட்டுடலாம். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சீஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சீஸ் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த சீஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த ஸ்லைஸ் ஆஃப் சீஸை வந்து நம்ம இந்த பிரெட்டுக்கு மேலே அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இன்னொரு பிரெட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். சீஸை வந்து நீங்கள் வந்து துருவிலாம் போட வேண்டாம், அதை அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க.
இப்போ நம்ம 2 பிரெட் பேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ப்ளஸ் சீஸ் வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது அப்பர் லேயர் பிரெட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இது அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து சாண்ட்விச் மேக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஸோ சாண்ட்விச் மேக்கர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute earlier-ஆ ஆன் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆன பிறகு தான் நம்ம வந்து சாண்ட்விச் யூஸ் பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து அது வந்து நம்மளுக்கு குக் ஆகும். ஸோ இந்த சாண்ட்விச் மேக்கரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனியோட சாண்ட்விச் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம க்ரீசிங்க்கு வந்து லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பட்டர் வந்து இன்க்ரீடியன்ஸில் நான் காமிச்சேன், ஆனால் எங்கேயுமே வந்து பட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலை எந்த ஒரு ஸ்டஃபிங்லையுமே. ஸோ பட்டர் எதுக்குன்னா சாண்ட்விச் மேக்கரில் நம்ம வந்து லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு க்ரீசிங் கோட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சாண்ட்விச் மேக்கராக இருந்துச்சுன்னா 2 பிரெட்மே நீங்கள் வச்சு நீங்கள் அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். சின்ஸ் வந்து நம்மளது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், அதாவது அப் அண்ட் லோ போர்ஷன் மட்டும் தான் நம்மளால் டோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ க்ரீசிங்லாம் பண்ணி டோஸ்டர் ரெடியாக இருக்குது. இப்போ ப்ரெட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணி விடும் போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா டோஸ்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். எங்களோட டோஸ்ட்டில் வந்து சைன் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ரெட் லைட்டாக இருக்கிறது வந்து க்ரீனாக மாறும். நீங்கள் வச்சுருக்க சாண்ட்விச் மேக்கரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் லைட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம சாண்ட்விச் வெளியில் எடுத்துருவோம். ஸோ சாண்ட்விச் எடுத்து கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ப்ளஸ் சீஸ் எல்லாமே இன்னும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு எங்கள் சாண்ட்விச். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் ரெடி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் JK.